ஹாய் வியூவர்ஸ், நான் வாணி வசந்த். இன்றைக்கும் பியூட்டிஃபுல்லான டேஸ்டியான ஒரு ரெசிபியோடு நான் இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டம் தாங்க. சிக்கன் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக எப்படி செய்வோம், பிரியாணி இல்லைன்னா 65 இல்லைன்னா கிரேவி மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா கூட பண்ணுவோம். ஆனால் சிக்கன் டிக்கா நம்ம என்னைக்காவது ட்ரை பண்ணிக்கோமா? இல்லை. அப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு அப்படி தான் போய் நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். வாங்க வியூவர்ஸ், அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள். சிக்கன் டிக்கா செய்யறதுக்காக நான் சிக்கன் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து ஒரே சைஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஸ்டிக்கில் வந்து நம்ம அதை கோக்க முடியும். குடைமிளகாய் 1/2 கப், வெங்காயம் 1/2 கப், அதே மாதிரி க்யூப்பாக கட் பண்ணது மாதிரி இருக்கணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி விழுது 2 டேபிள் ஸ்பூன், 6 முந்திரி அளவு எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது சிக்கன் டிக்காவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கடலை எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு நம்ம சிக்கனை வந்து ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகப்பொடி, பெப்பர் பொடி, உப்பு, மஞ்சள் தூள், தயிர், இதிலே 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நமக்கு சிக்கன் மேக்னெட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம டிக்கா செய்யலாம். மசாலாலாம் சேர்த்து நம்ம மேக்னெட் பண்ணதுக்கப்புறம் இதில் கேஷ்யூ பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஊற தான் மசாலாலாம் நல்லா அதில் ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் டிக்காவுக்கு நம்ம இந்த 4 ஸ்டிக் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கன்லாம் இதில் கோக்கும்போது ஸ்டிக் வந்து உடையாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஆனியன் வந்து நான் இதில் கோக்குறேன். இது நம்ம கோக்கும் போது கரெக்டாக பொசிஷனுக்கு நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா, ரெண்டாவது நம்ம இது வந்து நம்ம கிரில்டு பேனில் டிக்கா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 4 to 5 மினிட்ஸில் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.